ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் என்று சொல்லுறது இரண்டு டீம்களுக்கு இடையில நடக்கிற போட்டியில எந்த டீம் வெற்றி பெறும் என்று நம்ம ஒரு பகுப்பாய்வு செய்து மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராபபிலிட்டி அடிப்படையில் இந்த டீம் வெற்றி பெறும் என்று ஒரு ப்ரொடெக்ஷன் பண்றது தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் என்று சொல்லுறோம். இந்த யூடியூப் சேனலூடாக கிரிக்கெட் மற்றும் ஃபுட்பால் சம்பந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான அடிப்படை தகவல் சம்பந்தமான அனைத்து விடயங்களும் உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஸோ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி வச்சு கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஆகவே இனி வரும் வீடியோ கூட நீங்க தவறாம பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே, அந்த வகையில இன்னைய வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடரா ஆகணுமா இருந்தா என்னென்ன அடிப்படை விடயங்களை நீங்க பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும்ன்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நாலேஜ் என்று சொல்லுறது நமக்கு தெரியும். நம்ம சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் இல்லாட்டி ஃபுட்பால் விளையாடி இருப்போம். பெரியாக்களான பிறகும் கட்டாயம் IPL, பிரீமியர் லீக் போன்ற மேட்சுகளை டிவில பார்த்திருப்போம். இப்படி நம்ம அனுபவத்தினூடாக நம்ம பெற்றுக்கொண்ட அந்த விளையாட்டின் மீதான அறிவு நமக்கு கட்டாயம் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இருக்கணும். இந்த விடயத்தை தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் என்று சொல்லி கொண்டு இருக்கோம். சோ நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணணுமா இருந்தா ஒண்ணு மேட்ச் விளையாடுங்க, இல்லாட்டி மேட்ச் பாருங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விடயத்தை கட்டாயம் செய்யுங்க. ஓகே, இப்ப அடுத்த விடயத்தை பார்ப்போம். சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் என்றா கரண்ட் ஸ்போர்ட்ஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கு நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு இன்டர்நேஷனல் மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயர்ஸ் ரூல் இல்ல, ஆனா IPL மேட்ச்ல அந்த ரூல் இருக்கு. அதே மாதிரி 19 கிட்ஸ் நமக்கு நோ பால் என்றா ஃப்ரீ ஹிட் பால் இல்ல, ஆனா இப்போ நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் பால் இருக்கு. இப்படி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸை நீங்க அப்டேட்டா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் புதிய அப்டேட் நியூஸ் வந்து கொண்டே இருக்கும். நீங்க ஒரு டீம் வின் பண்ணும் என்ற முடிவு எடுத்தா கட்டாயம் அந்த ரெண்டு டீமோட கடந்த கால போட்டிகள் பற்றிய ஆய்வு ஒண்ணு கட்டாயம் செய்யணும். உதாரணமா ஆர்சனல் வெர்சஸ் லூட்டன் டவுன் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்படி நடக்கும் என்றா அந்த மேட்ச்ல நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஆர்சனல் கடந்த 10 போட்டியில எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, லூட்டன் டவுன் கடந்த 10 போட்டியில எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த ரெண்டு டீமும் இணைஞ்சு விளையாடும் போது எவ்வாறான ரிசல்ட்ஸ் ஒன்று வந்திருக்கு, அந்த மேட்ச் எந்த ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது, எந்த பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற சகல விடயங்களையும் ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுவீங்களா இருந்தா நீங்க குறைந்த ரிஸ்க்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்க கட்டாயம் ஆய்வு செய்வது முக்கியம். ஸோ நீங்க கட்டாயம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கடந்த கால போட்டிகள் சம்பந்தமான ஆய்வு செய்ய வேண்டியது முக்கியமானதா காணப்படுது. ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் ஃபீல்டுல நீங்க சக்சஸ் ஆகணும் என்றா உங்களுக்கு வின்னிங் போர்முலா ஒன்னு நீங்க உருவாக்கி கொள்ளணும். அதை விடுத்து நடக்கிற மெச் எல்லாத்துக்கும் வின் வரும் என்று ப்ரெடிக்ஷன் பண்ணுறது இல்ல. நீங்க தொடர்ந்து மெச் பார்த்து வந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி உங்க டைம் வரும்போது மட்டும் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க கிரிக்கெட் ஃபாலோ பண்றீங்க என்றா இந்தியா நல்ல டீம், அவங்களோட ஹோம் மேட்ச் வரும்போது அவங்களோட வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். சோ நீங்க இந்தியா மேட்ச் நடக்கும் மட்டும் மணி மேனேஜ்மெண்ட் ரூலை யூஸ் பண்ணி கொண்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணணும். அதே சேம் டைம் நீங்க ஃபுட்பால் மேட்ச் பாக்குறீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டீம் ஆர்சனல் அல்லது சிட்டி என்று வச்சுக்கொள்வோம். அப்படியா இருந்தா அந்த டீம் மேட்ச் நடக்கும் போது மட்டும் உங்களோட ட்ரேடிங் சைக்கிளை நீங்க வின்னிங் சைக்கிளா மாத்தி கொள்ளணும். அப்படி இருக்கும் போதுதான் உங்களால லாங் டைம் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் உங்களுடைய காசு. இது முழுக்க ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் தர விடயம். இதுல எப்படி நம்ம ரிஸ்க குறைச்சி சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ணலான்றதான் பாக்குறோம். சோ இது ரொம்ப ரிஸ்கான விடயம், அதை எப்பயும் மறந்துடாதீங்க. ஆகையால நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேட் பண்ண வாரீங்களா இருந்தா கட்டாயம் யாருக்கிட்டையும் கடன் வாங்கி ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ண வராதிங்க. வீட்டில் இருக்க நகையை அடகு வச்சு ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ண வராதிங்க. நீங்க ஒரு தொழில் செய்றீங்களா இருந்தா அதுல கிடைக்கிற மாத சம்பளத்தை எடுத்து ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ண வராதிங்க. உங்களோட வீட்டுக்கு அத்தியாவசியமா எதுவும் பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தா அந்த காசை அதை வாங்காம ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ண வராதிங்க. இந்த விடயங்கள் அனைத்தையும் நீங்க 100% தவிர்க்கணும். நீங்க உழைக்கின்ற வருமானத்துல எக்ஸ்ட்ரா பணம் உங்களுக்கு இருக்கு என்று நீங்க நினைச்சா அது உங்களுக்கு ஒரு பொக்கெட் மணி. அந்த காசு லொஸ் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ற லைஃப் ஸ்டைல் எந்த விதத்திலையும் அதனால பாதிக்காதுன்ற நினைக்கிற பட்சத்துல மட்டும் அந்த காசை மட்டும் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்க்கு கொண்டு
கொண்டு வாங்க. அதோட மிக முக்கியமா இன்னொரு விடயம், இதை 100% தொழிலை யாரும் செய்யணும் என்று ஆசைப்படாதீங்க. முதலாவது வருமானம் உழைக்க ஒரு தொழில் அல்லது வியாபாரத்தை கட்டாயம் செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு இருக்கிற மேமிச்சமான காசை ஸ்டாக் இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இறுதியா உங்களுக்கு அதுக்கு மேமிச்சமா பணம் இருந்தா அதை கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம்ன்றத நம்ம இந்த யூடியூப் சேனல் ஊடாக பார்க்கலாம். ஓகே, இந்த விடயங்கள் உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இனி வரும் வீடியோவில் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெக்னிக்ஸ், நீங்க பெட் பண்றதுக்கான எல்லா விடயங்களையும் ஒவ்வொரு வீடியோவா நான் கொண்டு வரதுக்கு நான் நினைச்சிருக்கேன். ஸோ எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தீங்களா இருந்தா நான் இது போன்ற நல்ல வீடியோக்களை உங்களுக்கு வழங்கக்கூடியதா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.